சில தினங்கள் முன்னால் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த 22 வயது பெண் எழுதின ஒரு கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்துருந்தேன். அவங்க அந்த கமெண்ட்டில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அதை நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அவங்க குடும்பம் வந்து கிறிஸ்தவ குடும்பம். அவருடைய குடும்பத்தினர் வந்து அவரை பேப்டிசம் எடுக்கிறதுக்கு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுவும் இவருடைய உடலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் ப்ராப்ளம். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லி எடுக்கிறதுக்கு வலியுறுத்துகிறாங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் அவங்க கேட்டிருக்கேன். இதனால் அதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அவருடைய பெற்றோர்கள் வந்து, அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு அவங்க மேலே அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய மத நம்பிக்கை காரணமாக அந்த அன்பும் அக்கறையும் தவறாக வெளிப்படுது. அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு மதமாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோருக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சு அந்த வீடியோ முடிச்சிருந்தேன். அதாவது, உங்கள் பெண்ணுக்கு இப்பொழுது தேவை மருத்துவ சிகிச்சை, அதுபோக உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய பொண்ணுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருக்கார். அந்த கமெண்ட்டை படித்தோம்னா இந்த கிறிஸ்தவங்களாம் எவ்வளோ பெரிய மாயக்காரர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது, அந்த பெண் வந்து அவங்களுடைய பெற்றோரை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றி என்கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அது பெரிய தவறுன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். அந்த கமெண்ட்டை நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். சொந்த அப்பா அம்மாவை நம்பாமல், சொல்கிறத கேட்காம ஒரு தேர்ட் பர்சன்ட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ணுறாங்கன்னா, 22 வருஷம் வளர்த்த அப்பா அம்மா வீட்டோட அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து வியூஸ்க்காக எவ்வளவு கேவலமாக பண்ணாதீங்கன்னு என்னை பற்றி சொல்கிறாங்க. அதாவது, நான் வந்து அந்த வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறேன் நான். சரியா? அப்போ இவங்க கவனிங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு. முதல் லைனில், சொந்த அப்பா அம்மாவை நம்பாமல், சொல்கிறத கேட்காம ஒரு தேர்ட் பர்சன்ட்ட அந்த பொண்ணு போனால் வளர்த்த அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது, ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம வேற ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க மனநிலை, அப்பா அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம பொண்ணு வந்து வேற ஒருத்தர்கிட்ட போய் இப்படி பிரச்சனைகளை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வேதனைப்படுவாங்களாம். அப்போது பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுடைய சொல் பேச்சு கேட்கணும், அப்பா அம்மாவை மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணுற இவங்க யார்? ஒரு கிறிஸ்தவர். அப்போ கிறிஸ்தவங்களை பொறுத்தளவு பிள்ளைங்க எப்போவுமே அப்பா அம்மா சொல்கிறத தான் கேட்கணும், அப்பா அம்மா சொல்கிறத மீறி எதுவும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க கிறிஸ்தவங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய மாயத்தனம் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவர் வந்து பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்கிறத தான் கேட்கணும், அப்பா அம்மாவை மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பெற்றோருடைய பேச்சை கேட்காம பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு பிரிக்கிற வேலையை செய்கிறதே இந்த கிறிஸ்தவங்க தான். இவங்க மதமாற்றம் பண்ணுறதுக்காக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கல்ல, அறிவித்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கங்க, சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல. அப்போது நீங்கள் முதல்ல போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்க போகிறேன், ஏற்றுக்கலாமா, மதம் மாறலாமான்னு கேளுங்க. அவங்க அனுமதிச்சா மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. இதுக்கு உங்கள் பெற்றோர் அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும், ஏன்னா இது ரட்சிப்பு சம்மந்தப்பட்டது, இல்லாட்டி நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு பயமுறுத்தி அப்பா அம்மா பேச்சை மீற வைக்கிறதே இந்த கிறிஸ்தவங்க தான். இவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம வந்து என்கிட்ட இதை ஷேர் பண்ணது தப்பா? இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவங்க குடும்பத்தில் அந்த பொண்ணை ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதைத்தான் என்கிட்ட வந்து இந்த பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அப்பா அம்மா சொன்னபடி ஞானஸ்நானம் எடுத்துருக்கணுமா? சரியா? அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், வளர்த்த அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்குறது தான் முக்கியங்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கிட்டார், அவரை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவங்க. அப்போ அவங்க போய் அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க. அப்பா அம்மா வந்து இல்லை ஞானஸ்நானம் நீ எடுக்காதுன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு நீ கீழ்ப்படியணும், ஞானஸ்நானம் எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. அப்பா அம்மா சொல்கிறத கேட்காத, கடவுள் சொல்கிறத கேட்குறது தான் முக்கியம், ஞானஸ்நானம் எடுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ பெற்றோரை மீற வைக்கிறது யார்? இவங்க தான். நான் கிறிஸ்தவனாக இருந்த சமயத்தில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சபைக்கு வந்திருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு. அந்த சபையில் இருக்கிறவங்க அவங்கள ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க. அவங்க போய் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட்டை. அவங்களுடைய கணவர் வந்து இல்லை ஞானஸ்நானம் எடுக்காதன்ட்டார். இதை வந்து இவங்க சொல்கிறாங்க சபையில். அவங்க சொல்லும்போது
அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த சபைக்காரங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா பரலோகம் போக முடியாது. இப்படி அவங்க அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டுட்டு நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்கன்றாங்க. இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரத்தை காமிக்கிறேன். திரையில் பாருங்கள். இப்போ thegospelcoalition.org அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஊழிய நிறுவனம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. should I be baptized against my parents' wishes? என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கு எதிராக நான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டுமா இப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது அவசியம்தான். ஆனால் உங்கள் பெற்றோர் ஞான ஸ்நானம் எடுக்காத அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அவங்க மனசு மாறட்டும் அப்படின்னு. அவங்க மனசு மாறலைன்னா அவங்கள மீறி நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இந்த ஆர்டிக்கிளில் அவர் சொல்கிறார். கவனிங்க என்ன சொல்லியிருக்காரு. But the spirit is thicker than blood. God is gathering an even greater family, a family defined not by blood but by faith. அதாவது உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அதை விட கடவுள் உங்களுக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் வேறொரு ஃபேமிலியை உருவாக்கிட்டு இருக்கிறார். அந்த ஃபேமிலி தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த குடும்பம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறார். இன்ஃபேக்ட் ஜீசஸ் says that our allegiance to family is the cost of discipleship precisely because we now belong to him and no longer to them. என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகணுன்னா நம்முடைய குடும்பத்தை நம்ம விட்டுட்டு வரணுங்கிறார். அதுக்கு பைபிள்லேருந்து சில வசனங்களை காட்டுறாரு. அதை பின்னால் பார்ப்போம். அதாவது இந்த ஆர்டிக்கிளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் பெற்றோர் உங்களை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. அவங்க சொல்கிறதுக்கு மீறி நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த குடும்பத்தை விட இப்போ கடவுள் உங்களுக்குன்னு வேறொரு குடும்பத்தை கொடுக்குறார், சபை. அதுதான் முக்கியன்றார் இவர். அப்போது பெற்று வளர்த்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கறது யார்? கிறிஸ்தவங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவர் என்ன கமெண்ட்டில் எழுதியிருக்காரு, அந்த 22 வயசு பொண்ணு பெற்று வளர்த்த பெற்றோருடைய பேச்சு கீழ்ப்பட்டிருக்கணுமா, அதை மீறி வெளியில் இன்னொருத்தட்ட அந்த விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடாதான். அடுத்து இன்னொரு ஆர்டிக்கிள் பாருங்கள் ஆன்லைனில். இதுலேயும் வாட் ஹிண்டர்ஸ் யூ ஃப்ரம் பீயிங் பேப்டைஸ்ட், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் எழுதியிருக்கார். அதில் ஃபேமிலின்னு ஒரு செக்ஷன் எழுதியிருக்கார் பாருங்கள். குடும்பம், உங்களுடைய குடும்பம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடையாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஃபேமிலி ஷுட் நெவர் ஹிண்டர் ஒன் ஃப்ரம் பீயிங் பேப்டைஸ்ட். உங்கள் குடும்பம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு எடுங்கன்றார். குடும்பம் சொல்கிறத கேட்காதீங்க, பெற்றோர் சொல்கிறத கேட்காதீங்க, ஞானஸ்நானம் எடுங்கன்றார். அப்போது உங்களை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறதே கிறிஸ்தவங்க தான். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் உடனே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது தானே முக்கியம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளவு மாயத்தனம். சரி, இப்போ இன்னும் நிறைய உதாரணங்களை என்னால் காமிக்க முடியும். நிறைய சாட்சிகள், நிறைய வீடியோக்களில் எப்படி கிறிஸ்தவர்கள் மற்றவங்க குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கி பெற்றோருக்கு எதிராக பிள்ளைங்களையே செயல்பட வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இவங்க இப்படி செய்கிறாங்கல்ல, இதை இயேசு கிறிஸ்துவே இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. பைபிளில் இயேசுவே சொல்கிறாரு, நான் வந்ததே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தானே. அங்கே பாருங்கள் வசனத்தை. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் வந்ததே மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கத்தான், குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்போது இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு இங்கே? அதாவது பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கு இயேசு சொன்னார்னு, உண்மையிலே இயேசு அப்படி சொன்னாரா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். பைபிள் இப்படி சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உனக்கு எதிரி, அவையெல்லாம் சாத்தான். உன்னை எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதுக்கு அவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க. சபைக்கு போகாதன்னுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்காதன்னுவாங்க. அவங்கெல்லாம் உன்னை கெடுக்க பார்ப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்னு பைபிளே சொல்லுது. அப்போது பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியக்கூடாதுன்னு பைபிள் தான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் இவங்க பெரிய யோக்கியர்கள் மாதிரி நம்மகிட்ட சொல்கிறாங்க, 22 வயது பெண் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். வளர்த்த அப்பா அம்மாவை மீறி இன்னொருத்தட்ட போய் குடும்ப விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதான். இவங்க வளர்த்த அப்பா அம்மாவை மீறி சபைக்கு போய் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள்.
சரி, இப்போ இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். லூக்கா 14:26 இதுலேயும் இயேசு கிறிஸ்து பேசுகிறதாக பைபிள் சொல்லுது. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறதாக பைபிள் சொல்லுதுன்னா, ஒருத்தன் வந்து இயேசுக்கிட்ட வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஒய்ஃபு பிள்ளைங்க பிரதர் சிஸ்டர் எல்லாரையும் வெறுக்கணுமா. அதாவது அவங்க சொல்கிற எதையும் கேட்கக்கூடாது. சபையில் என்ன போதிக்கிறாங்களோ அதுதான். ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னாங்கன்னா சபை சொல்கிறத கேட்கணும். வீட்டில் வந்து ஞானஸ்நானம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடாது. குடும்பத்தினரை மதிக்கக்கூடாது. இப்படி பைபிளே கற்றுக் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதோ ரொம்ப ஒழுக்கமாக குடும்பத்தின் கட்டுப்பாட்டை காப்பாற்றுவது போல காட்டிக்கிட்டு பெற்றோர் என்ன சொல்கிறார்களோ அதற்குத்தான் அந்த பெண் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 3வது நபரிடம் வந்து தன்னுடைய குடும்ப விஷயத்தை சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாயக்கார மதவாதிகள்.